ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே நல்லா இருக்கோம். எல்லாரும் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் வீட்டில் இருக்கமா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் வீட்டில் அம்மாட்ட. அவங்க பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு கொழுக்கட்டை சாப்பிட்ணும் போலயே இருக்குது. நான் வந்து கொழுக்கட்டை செஞ்சு தரீங்களான்னு கேட்டிருந்தேன். சரி ஓகேம்மா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. சரி ஓகே இருக்குமா அரிசி மாவு இருக்குது. சரி செய்யுங்கம்மா சூப்பராக செய்வாங்க கொழுக்கட்டை அம்மா. சரி ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆக போகுது. கொழுக்கட்டை செஞ்சு ஃபுல்லாகவே முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து தான் நான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபைனலாக இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூரணங்கள் பார்த்திங்கன்னா பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெல்லம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி பூரணம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவையான இலைகள் நமக்கு தேவைப்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அச்சில் செய்வாங்க. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்போலேருந்தே நம்ம வந்து இலையில தான் வந்து கொழுக்கட்டைனாலே இலையில செய்கிறது தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் சூப்பராகவே பிடிக்கும். இலையில செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நார்மலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு எல்லாமே வந்து அந்த ஒரு ரவுண்ட் ஹார்ட்டு ஷேப்பில் இருக்கும் தெரியுங்களா, அந்த இலையில செய்வாங்க. அது எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வரல. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த ஹார்ட்டு ஷேப்பில் இருக்கும். நாங்கள் முன்னாடி அந்த இலையில தான் வந்து செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த இலை இல்லை. அதனால வந்து நம்ம வீட்டு கொல்லையிலே பார்த்திங்கன்னா நிறைய வாழை மரம் இருக்குது. சரி ஓகே வாழை மரத்து அந்த இலையில வந்து செய்யலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாழை மரத்து இலையில தான் வந்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். சரி நாங்கள் கேட்டு பார்த்தோம் கிடைக்கல எங்களுக்கு. சரி இங்கே பாருங்கள் வாழை மரத்து இலையில கிட்டத்தட்ட வந்து முடிக்க போகிறோம். செஞ்சு முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து தான் நான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கொழுக்கட்டை மாதிரி 25 கொழுக்கட்டை மாதிரி நமக்கு வந்து ரெடியாகி வந்துச்சு. அப்புறம் வந்து இடையில பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். அதாவது ஒரு ஏலக்காய் போட்ட ஒரு பால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்து நமக்கு வந்து ஃபைனலாக இது வந்து எடுத்த ஸ்டேஜு சூப்பராகவே வெந்திருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 5 சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.